friends, நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் फ्रेंड्स, இந்த வீடியோல நம்ம இப்போ சத்து மாவு வச்சு உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்ப நெய் வந்து மெல்ட் ஆயிட்டு இந்த டைம்ல வந்து மெஷரிங் கப்புக்கு 1 கப்பு தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலா பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கூடவா சேர்த்துக்கோங்க, இல்ல கம்மியா போதும்னா கம்மியா சேர்த்துக்கோங்க, இல்ல தேங்காய் வேண்டாம்னாலும் பரவாயில்ல. இது வந்து ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம், இருந்தாலும் அந்த தேங்காயில உள்ள ஈரப்பதம் நம்ம போறது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு 4ல இருந்து 5 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமலே நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும், அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்ப தேங்காய் வந்து அந்த ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு இந்த டைம்ல வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லம் வந்து நான் வந்து மெஷரிங் கப்புக்கு 1 கப்பு தேங்காய் எடுத்துருக்கிறேன். மாவு வந்து ஒரு 3 கப் எடுத்துருக்கிறேன். இப்ப அந்த கப்புக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து காய்ச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன். தூள் இருக்கிறதுனால நான் அப்படி வச்சிருக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க டைரக்டா கூட நல்ல சீவி சேர்த்துக்கோங்க. நம்ம கட்டி கட்டியா இருக்கும், தள்ளி போட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியா இருக்கும். அது சீவி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகி அப்படி நமக்கு கரெக்டா மாவு வந்து உருட்டுறது கரெக்டா இருக்கும். இப்ப 3 கப்பு மாவுக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்து சேர்த்துருக்கிறேன். இப்ப மாவையும் அதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு இப்போ இந்த மாவு வந்து குக்காக வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிருக்கோம், அதனால குக்காக வேண்டாம். இப்ப வந்து வெல்லத்தோட சேர்ந்து மிக்ஸ் ஆன உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உருண்டை பிடிக்க போறோம். அந்த சூடோட வச்சு மாவை நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டு அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த இனிப்பு வந்து இது வந்து மீடியம் இனிப்பு தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து 3 கப்பு மாவுக்கு 1 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். நீங்க 1.5 கப்பு வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நமக்கு இப்போ மாவு உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வெல்லம் தேவைப்படுது, அதனால ஒரு 1/4 கப்பு கூட நான் சேர்த்து கொடுக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி இதே போல நாட்டு சர்க்கரை வச்சு உருண்டை பிடிக்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்ப பாருங்க, மாவு கொஞ்சம் சூடு நல்லா ஆறிட்டு இந்த டைம்ல வந்து நமக்கு மீடியம் சைஸ்ல எந்த அளவு மாவு உருண்டை வேணுமோ அந்த அளவுல நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்ப மீடியம் சைஸ்ல உருட்டி எடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கும் ஒரு உருண்டை எடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸா கொடுக்கறதுக்கும் கரெக்டா இருக்கும். நம்ம அந்த மாவுல வந்து எல்லாமே ஹெல்த்தியான இன்கிரீடியன்ஸ் தான் சேர்த்து ரெடி பண்ணி இருக்கிறோம். நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்ப குறுக்கு வலி, கால் வலி அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் above 45 இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சாப்பிடலாம். டெய்லி 1ல இருந்து 2 உருண்டை வரைக்கும் சாப்பிட்டுலாம். நம்ம வந்து தேவையில்லாத ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றத விட இது வந்து வெயிட் லாஸுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி 1ல இருந்து 2 வரைக்கும் தாராளம் சாப்பிடலாம். இப்ப எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ மாவுளத்தையுமே உருண்டை பிடிச்சிட்டோம். இப்ப இதுல இனிப்பு வந்து மீடியம் அளவுல தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஹையா வேணும், சின்ன பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஒன்றுனா வெல்லம் வந்து உங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூடுதலா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து காய்ச்சி எடுக்கும்போது மட்டும் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அதுல மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். இப்ப வந்து ஏலக்காய், சுக்கெல்லாம் இதுல மாவுல சேர்த்து தான் நம்ம பொடி பண்ணி எடுத்துருக்கிறோம். சப்போஸ் கொஞ்சம் கூட பிளேவர் வேணும்னு உள்ளவங்க கொஞ்சம் ஏலக்காய் பொடி சதைச்சி போடாம பொடி வேணும்னா மாவு உருட்டும் போது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்திருந்தேன்.
விருப்பம் உள்ளவங்க பாதாம் இல்லைன்னா கேஷ்யூ நட் எது வேணாலும் நெய்யில கொஞ்சம் வறுத்து மாவு உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.